பவானிசாகர் அணையிலிருந்து தொடர்ந்து இரண்டாம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதுடன் மானிய விலையில் விதை நெல், உரங்கள், வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டதால் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். நீர் மேலாண்மையின் மூலம் நாட்டில் விவசாய உற்பத்தியை பெருக்க முடியும். அந்த வகையில் தமிழகத்தின் அணைகளின் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு வெற்றி கண்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து தொடர்ந்து இரண்டாம் போக சாகுபடிக்கு தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பகுதிகளில் 24,500 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் கடந்த டிசம்பர் மாதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம், போடி சின்னாம்பாளையம், கொடிவேரி, தூக்கநாயக்கன்பாளையம், அரக்கன்கோட்டை, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நெல், மஞ்சள், கம்பு, வாழை பயிரிடப்பட்டுள்ளன. இதில் சுமார் 18,000 ஏக்கரில் நெல் நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு மானிய விலையில் விதை நெல், உரங்கள், நடவு மானியம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளன. 1 மாத காலமாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏக்கருக்கு 11 முதல் 14 பொதி வரை விளைச்சல் கிடைத்துள்ளது. நெல்லுக்கு அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2 போக விளைச்சலுக்கு பவானிசாகர் அணையில் தண்ணீர் திறந்துவிட வழிவகை செய்து விவசாயிகளின் உற்ற தோழனாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரசு விளங்கி வருவதற்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இப்போ 2ஆம் போக அறுவடை நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்களதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லபடியாக எடுத்தாச்சு. நல்லா இருக்கு, விளைச்சல் பரவாயில்ல, எல்லாம் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. தண்ணி அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்லபடியாக வெள்ளாமை எடுத்தாச்சு. பலன் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க. உரம் மானியம் கொடுத்துருக்குறாங்க, மருந்து வாங்கினா தண்ணி குறிப்பாக இந்த போக நல்லா தண்ணி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நெல்லுங்க, வாழை, இந்த 2 தான் இங்கே அதிகமாக. கரும்பு அதுக்கு அடுத்தபடி கரும்பை சொல்லலாம் பயிர் பண்ணி வைக்கிறாங்க.